நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதைகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹை ப்ரோட்டீன் ஆனது. ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தன் இருக்குல்ல, நல்லா வறந்து பிறகு ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் சாட்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும் இது. ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து வரட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கிறிஸ்பியாக வந்து வரணும். ஸோ நல்லா வந்து வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பவுல் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சமாக வந்து போகா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சமாக வந்து போகா, இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு போதும் போகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்னான போகாவை எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்கான போகாவை வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போகா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஆட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ இதை வந்து ஒற்ற கடலை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோம், பிபி லெவல் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோம். ஈவன் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பிபி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கூட இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து சாப்பிட்டீங்களானா அப்படியே வந்து மறக்காமல் எதுவுமே பண்ணாமல் சாப்பிட்டீங்களானா கூட பிபி லெவல் வந்து கண்ட்ரோல் படுத்தும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு டயட் இது. ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வரட்டும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பாதாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிக்சியில் போட்டால் போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தனியாக வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிங்கன்னா ஸோ நல்லா வறுக்கணும். ஸோ நல்லா வறுத்த பிறகு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து குக் பண்ணிடணும். ஆறின பிறகு ஒரு பேப்பரில் போட்டு சும்மா அப்படி மசிச்சு வச்சு நான் அப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா வரட்டும். ஸோ இதெல்லாம் வந்து மிக்சியில் போடுறதுக்கு வந்து என்னோடய பையனுக்கு வந்து ஃபேவரேட்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஸோ இதெல்லாம் மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆறணும். ராஜா, யூ லைக் பார்த்திங்கன்னா இது அரைச்சா இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஓரளவுக்கு வந்து மசிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஷிஃப்ட் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது, இந்த லட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி இந்த மிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது இன்னொரு வாட்டி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கினா இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் பவுட்ரு மாதிரி தான் அரைச்சி கொடுப்பாரு. பிகாஸ் என்னோடய குட்டீஸ் வந்து சாப்பிட்றப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ தட் நான் வந்து மேக்ஸிமம் வந்து 2 times ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கினா இன்னொரு வாட்டி வந்து அரைச்சிடலாம். இது சரியாக மிக்ஸ் ஆகலை. இன்னொரு வாட்டி வந்து சும்மா ஒரு தடவை போட்டுட்டு அரைச்சிட்டு போனால் நம்மளுக்கு வந்து சூப்பரான
லட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு அரைச்சிடலாம். அதே ப்ரொசீஜர் தான், நான் அரைச்சின்னு வந்துடுறேன். அப்படியே தான் நம்ம வந்து ஸோ இப்படி வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீ இதிலே விட்டுட்டு அப்படியே வந்து கீ வந்து எடுத்துகிட்டு இருப்பா. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எடுத்துக்கலாம். எஸ், அவ்வளோதான். சூப்பராக கரைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இதில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து மசிச்சு வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. என்னது லட்டா? ஓகே. ஸோ என்னோடய குட்டி பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பார். சில டைமில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வச்சுன்னு வந்து செய்கிறதுக்கு ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா குழந்தைங்க சமைக்கும் போது எல்லா அப்பவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எஸ். ஸோ குட்டி குட்டி உருண்டையாகவே இருக்கட்டும், ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று வந்து எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலே பண்ணால் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காசும் வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ என் பையன் வந்து அடக்கி வச்சுன்னு இருக்காரு இந்த மாதிரி வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கீ போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட செஞ்சிடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு தடவை இந்தத்தையும் அரைச்சிட்றேன். பர்ஃபெக்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹெல்தியான டேஸ்டான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு.